Hey guys, welcome back. So நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா பாய்லர் பிளேட்டோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஓகேவா, ஃபைன். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஆல்ரெடி என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு பேசிக் பாய்லர் பிளேட் வந்து போட்டிருந்தோம். ஸோ ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள் போட்டுட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணியிருந்தோம், ஒரு பேசிக் பாய்லர் பிளேட் போட்டிருந்தோம். ஸோ இதை இப்போ வந்து இதுக்கான மீனிங் வந்து பார்க்கலாம். ஓகேவா, ஃபைன். ஸோ இதை வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா HTML வந்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸ் அண்ட் தென் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கான்செப்ட் இருக்குது. ஓகேவா, ஸோ டேக்ஸ் அப்படின்னா அது எப்படி எழுதுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி லெஸ்ஸர் தென் சிம்பிள் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் சிம்பிள் இதுக்குள்ளே நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு டேக் எழுதுவீங்க, ஒரு நேம் வந்து எழுதுவீங்க. ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டேக்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஸ்லாஷ் போட்டு நீங்கள் எழுதியிருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் டேக்னு சொல்லுவாங்க. இதை டோட்டலாக என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா டேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இது பி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அப்போ இதை எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னா பேராகிராஃப் ஓப்பனிங் டேக், பேராகிராஃப் க்ளோசிங் டேக். ஸோ சப்போஸ் நீங்கள் இதை மொத்தமாக மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா பேராகிராஃப் டேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா, ஃபைன். ஸோ டேக் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு லைன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டணும்னா இந்த இடத்துல இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேக். ஓகேவா, இது என்னது HTML ஓப்பனிங் டேக், இது HTML க்ளோசிங் டேக், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேக். ஓகேவா, ஸோ இந்த லைனை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்ரிபியூட்ஸ்னு ஒன்று இருக்குது. ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல பாருங்கள் HTML ஓப்பனிங் டேகுக்குள்ளே லாங்குவேஜ் ஈக்குவல் டு EN அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இந்த ஆட்ரிபியூட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம அந்த டேகுக்கு, அந்த பர்டிகுலர் டேகுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனோ அடிஷ்னல் ஃபங்க்ஷனாலிட்டிஸோ கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, உங்களுக்கு வந்து எதுக்குள்ள இருக்கு, இதை வந்து ஆட்ரிபியூட்னு சொல்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டேகுக்கு உள்ளக்க மட்டும்தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இதை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா, ஃபைன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து பேசிக் பாய்லர் பிளேட்டோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் இருக்கு இல்லையா, ஸோ டாக் டைப் HTML இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம டாக்குமெண்ட், அதாவது இது என்ன சொல்லுவாங்க, நம்ம ஒரு ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் இதை வந்து என்ன சொல்லுவாங்க டாக்குமெண்ட் சொல்லுவாங்க இல்லையா. நம்ம டாக்குமெண்ட் டைப்பு HTML அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌசர் கிட்ட சொல்கிறதுக்காகவும் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டாக HTML 5th வெர்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபஸ்ட் லைன் வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ நம்ம டாக்குமெண்ட் டைப் HTML அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காகவும் நம்ம கரண்ட்டாக 5th வெர்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காகவும் இந்த லைன் வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா HTML ஓப்பனிங் டேக் இருக்குது அண்ட் தென் க்ளோசிங் டேக் இருக்குது. ஸோ இது எதுக்காகன்னா இந்த HTML ஓப்பனிங் டேக் அண்ட் தென் க்ளோசிங் டேக்குள்ளே எழுதுறது மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ப்ரௌசர்னால் ரீட் பண்ணி அது வந்து அவுட்புட்டாக நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேவா, ஸோ இதுக்குள்ளே எழுதுறது மட்டும்தான் என்ன ஆகும், நம்ம ப்ரௌசர் வந்து ரன் பண்ணி டிஸ்பிளே பண்ணணும். ஓகேவா, ஸோ அண்ட் தென் HTML டேக்குள்ளே பாருங்கள் ஹெட்டு பாடி அப்படின்னு சொல்லிட்டு 2 மேஜர் பார்ட்ஸ் இருக்குது. ஸோ ஹியூமனுக்கு எப்படி ஹெட்டு பாடி ஸோ இந்த மாதிரி பார்ட்ஸ்லாம் இருக்கோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கும் ஹெட்டு பாடி அப்படின்னு சொல்லிட்டு HTML 2 இது இருக்குது. ஸோ ஹெட் அப்படின்னா இதுக்குள்ளே என்ன எழுதுவோம் அப்படின்னா மோஸ்ட்லி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் த வெப்சைட். என்னது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் த வெப்சைட். ஸோ நம்ம வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் எழுதுவோம். அண்ட் தென் பாடிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டென்ட் எழுதுவோம். ஸோ இதுக்குள்ளே எழுதுறது மட்டும்தான் என்ன ஆகும்னா நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும், அவுட்புட்டாக வந்து நமக்கு வந்து என்ன ஆகும்னா டிஸ்பிளே ஆகும். ஓகேவா, ஃபைன். ஸோ இப்போ வந்து நம்ம பேசிக் பாய்லர் பிளேட்டை வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதை எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நான் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இதை வந்து நான் எங்கே சேவ் பண்ணியிருக்கேன்னா டெஸ்க்டாப்பில் ஃபுல் ஸ்டாக் அப்படின்றதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல் ஸ்டாக்கில் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ராக் அண்ட் ட்ராப் நான் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் இதில் போய்ட்டு என்டர் தட்டுவோம். ஸோ ப்ரௌசரில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். ஸோ நமக்கு வந்து வெப்சைட் நம்ம க்ரியேட் பண்ண வெப்சைட் வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து சேஞ்சஸ் ஏதாவது மேக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா,
ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம ஏதாவது டைப் பண்ணுறோம் அப்படின்னா என்ன சொன்னேன், டிஸ்பிளே ஆகும்னு சொன்னேன் இல்லையா. போயிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தெரியுது அந்த இடத்துல வெப்சைட்டில். ஓகேவா, ஃபைன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் டேக்குள்ளே பாருங்கள், மெட்டான்னு சொல்லிட்டு 2 டேக் இருக்குது அண்ட் தென் டைட்டில் இருக்குது. ஸோ இந்த மெட்டா அப்படின்றது வந்து இப்போதைக்கு நமக்கு வந்து தேவையில்லை. இன் ஃபியூச்சரில் நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டெலீட் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், டைட்டில் டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து எங்கே டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டேப் ஓப்பன் ஆகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் ஷோ ஆகுதா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டைட்டில் அப்படின்றது வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேவா, ஃபைன். ஸோ இப்போ வந்து பாருங்கள், இதில் வந்துட்டு நான் வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்து மேக் பண்ணுறேன். ஸோ சேஞ்சஸ் மேக் பண்ணிட்டு நான் வந்து சேவ் பண்ணிட்டேன். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அப்டேட் ஆகலை. ஓகேவா. ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம என்ன பண்ணணும்னா போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணோடனே அப்டேட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் ரெஃப்ரெஷ் பண்ணுறது நமக்கு வந்து லிட்ரலி வந்து ஒரு அனாயிங்காக இருக்கும் இல்லையா. ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா நம்ம முன்னாடி வீடியோவில் வந்து லைவ் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். கரெக்டா. ஸோ லைவ் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்விக் டே ஆத்தர் லைவ் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்விக் டே ஆத்தர் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ வந்து இதை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படி யூஸ் பண்ணணும்னா ஜஸ்ட் index.html ஃபைல் அந்த ஃபைலுக்குள்ளே வச்சுட்டு கர்சர் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் வித் லைவ் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்டார்டிங்னு வரும். ஸோ இங்கே வந்து 5500 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் வரும். ஓகேவா. ஸோ இது என்ன பண்ணும்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பாருங்கள் ப்ரௌசரில் வந்துட்டு உங்கள் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிடும். ஓகேவா. சேம் அவுட்புட் தான் இங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கும். முன்னாடி இருக்கிற மாதிரி நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண மாதிரி அதே அவுட்புட் தான் வந்திருக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா லைவ். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் அந்த ஃபைலில் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்னா இதில் வந்துட்டு அப்டேட் ஆயிரும். ஸோ இதுக்காக தான் என்ன பண்ணுவோம்னா நம்ம லைவ் சர்வர் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் பாடிக்குள்ளே என்ன பண்ணுறேன் அப்படின்னா சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். இப்போ வந்து நான் இன்னும் சேவ் பண்ணல. நான் ஜஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபைலில் போய்ட்டு சேவ்னு கொடுக்குறேன். சேவ்னு கொடுத்தா அடுத்த செகண்ட் பாருங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இதுவே நம்ம இதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணதில் பாருங்கள் அப்டேட் ஆகாமல் இருக்குது. ஓகேவா. ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து லைவ் சர்வர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபைன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு பேசிக் பாய்லர் பிளேட்கான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடச்சிருக்கும் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து பேசிக் கமாண்ட்ஸ் வந்து போக ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா. ஸோ பேசிக்காக என்னென்ன கமாண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா, ஃபைன் கைஸ், பை.